அடுத்ததாக அவர் சொன்ன மாதிரி நீலத்தாவணியுடைய அட்டை படத்தை வரைந்தவர் ஓவியர். இவரை பத்தி குறிப்பா நம்மளுடைய எழுத்தாளர் என்ன சொன்னார்னா, எத்தனை கரெக்ஷன் சொன்னாலும் சரி, ரொம்ப சலிக்காம அந்த கலை மீது இருந்த ஆர்வத்தினாலேயே அவர் ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சாரு. எனக்கு மட்டும் இல்லை, யார் அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் வேணும், எனக்கு ஒரு ஓவியம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ஆர்வத்தோட பண்ணி தருவாரு. நம்மளே எத்தனை தடவை டென்ஷன் ஆகி இந்த மாதிரி கரெக்ஷன் சொன்னாலும் அவர் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம அதே அளவுக்கு பொறுமையா பண்ணி தருவாரு. ஓவியர் அமுதன் பச்சைமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அட்டைப்படம் வரையறதுல ஒரு ஆர்வம் இருந்தாலும் இந்த அட்டைப்படத்தை வரையில எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு மிஸ்டேக் ஒன்று அனுப்பினா எனக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி எனக்கு பதட்டமாயிடுச்சு. என்னடா தலையில்லாத ஒரு பெண்ணு, தலையில்லாத ஒரு ஆடு வரையணும் அப்படின்னு சொல்ல. இது ஏன்னா காலங்காலமாக அந்த சமூகத்தில் நமக்கு விதிக்கப்பட்டிருக்குது. இப்படி இது நடக்கணும், இதை நம்ம பார்க்கணும். இது எல்லா விதமான திரையில இருந்து, தொலைக்காட்சியில் இருந்து, இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அலைபேசி முதல் கொண்டு நம்ம தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்து அதுக்குள்ளே நமக்கு ஒரு விருப்பம் திட்டுடுச்சு. அப்படி இருந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படி ஒரு படம் வரையினேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி தயங்கினேன். ஆனால் கடைசியாக 2வது ஒரு வார்த்தை சொன்னான், அண்ணா நான் உதவி இயக்குனர், சரி இதுக்காவது நம்ம வரைஞ்சி கொடுத்துடணும். அவன் உதவி இயக்குனர்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த அட்டை படம் அவனுக்கு கிடைச்சிச்சு. இல்லைன்னா நான் வரைச்சி தந்துட மாட்டேன். எப்போ பார்த்தாலும் இந்த ரத்தம் சதம். ஏன்னா நான் முதல்ல ஓவியம் வரைய கற்றுக்கிட்டதே எங்கள் அண்ணன், எங்கள் தலைவர் திருமாவுடைய பேர் எழுதும் போது வீச்செருவாலும் வெடிகுண்டும் வரைஞ்சி தான் பழகப்படுத்தணும். அங்கேருந்து தான் என்னுடைய ஓவிய பயிற்சியே உருவாகுது மட்டும் இல்லை, எனக்கு காவல்துறை, காவல் அதிகாரி இவங்க யாருன்னே எனக்கு தெரியாத ஒரு அனுபவத்தில் சிறைச்சாலைக்கு போகிறேன். திருச்சி மத்திய சிறைச்சாலை. இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு மாதிரி வெறுப்பு தெரிச்ச இந்த சூழலில் இது வரையணுமா வேணாமன்னு முடிவெடுத்தேன். ஆனால் இன்னைய வரைக்கும் நான் ஓவியம் வரைஞ்சிருக்கிறது எந்த படத்துலையுமே ரத்தம் சிந்துவது கூட நான் வரைஞ்சதே கிடையாது. அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை நான் சொல்லணும். இது வரைக்கும் நான் சிவப்பு வண்ணத்தை ஏதாவது படம் வரைஞ்சிட்டு பொட்டை சிவப்புல வேணும்னு சொன்னால் கூட நான் வைக்க மாட்டேன். நீளம் வைப்பேன், இல்லைன்னா பச்சையாக வச்சுடுவேன். சிவப்பு வைக்கவே மாட்டேன். எனக்கு அவங்க மேலே அந்த கலர் மேலே ஒரு வெறுப்பு. ஏன்னா சமீபத்தில் நானும் மீண்டும் சினிமாவுக்கு வரும்போது நந்தினி படுகொலையை பார்த்துட்டு தான் வரேன். நான் அதெல்லாம் கண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளாம் வாழ்கிறதே வேஸ்ட்டுங்கிற மனநிலையை உருவாகி போகும். அப்படி ஒரு அரியலூர் மாவட்டத்திலேருந்து நான் இந்த பகுதிக்கு நான் ஓவியனாக இருந்தாலும் கூட நானும் மீண்டும் ஒரு திரைப்படத்தில் நம்ம உதவி இயக்குனராக பணிபுரியணும்னு சொல்லி கடைசியாக இந்த அட்டை படம் வரையும் போது நான் ஒரு படத்தில் கமிட் ஆகிருக்கேன். இப்போ அண்மையில் தான் இருந்தாப்புல சுரேஷ் சங்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிடாவின் கருணை முன்னெலாம் படம் பண்ணார். அவர் படத்தில் ராமநாதபுரத்தில் நான் இணை இயக்குனராக வேலை புரிஞ்சிட்டு இருக்கும்போது தான் இந்த அட்டை படத்தை தம்பி வரைய சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கவிதைக்கும் வரைய சொன்னாப்புல. ஆனால் அதுக்கான நேரம் எனக்கு இல்லை. வருத்தம் தான் முடியாது. வரைஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு இப்போ பார்க்கும்போது தோன்றுது. அதனாலே இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தம்பிக்கு மனப்பூர்வமான நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மிகுந்த நன்றிகள் சார்.